Hello viewers, வணக்கம் and welcome to my channel நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இட்லியோட, தோசையோட, அப்புறம் சாதத்தோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். நம்ம வீட்ல காய் எதுவுமே இல்லை, அப்படியே வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற சில நாட்கள்ல நம்ம இந்த தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்றேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எதையுமே இங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தக்காளி குழம்பு செய்யறதுக்கு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் அது கூட 3 பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளோட குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கரைஞ்சு குழம்பு திக்காக வரும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அப்போ தான் நம்மளோட தக்காளி நல்லா கரைஞ்சு நல்லா வெந்து வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சைடில் வந்துருச்சு. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூனு இல்லை கரண்டியை வச்சு நல்லா தக்காளியை மசிச்சு விடுங்க. தக்காளி நல்லா தொக்கு மாதிரி சுருள சுருள எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த குழம்பு நல்லா திக்காக தான் இருக்கணும். அதனால தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க. நம்ம எவ்வளோ தக்காளி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியோட அளவை கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கடல மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் அதை கொதிக்கிற குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கடல மாவில் நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளே அறியாமல் 1-2 கட்டி கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த கலக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இல்லைன்னா குழம்பு கட்டி கட்டி ஆயிரும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குழம்ப வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையான நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இலையை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்ப இன்னும் கூட வத்த வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்போட திக்னஸ் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணியோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.